தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்தவர் காமராஜர். பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அவர் இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதமர்களை உருவாக்கியவர். கிங் மேக்கராக போற்றப்படும் காமராஜரை பற்றி தற்போது பார்க்கலாம். 1903ஆம் ஆண்டு விருதுநகரில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் பெருந்தலைவர் காமராசர். 1908ஆம் ஆண்டு ஏனாதி நாராயண வித்யாசாலையில் ஆரம்ப கல்வியை தொடங்கினார். 6 வயதில் தனது தந்தை இறந்ததால் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு ஆளான காமராசர் சிறு வயதிலேயே துணிக்கடைக்கு வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார். 1920ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினரான காமராசர் ஆங்கிலேயருக்கு எதிரான அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று 6 முறை சிறைக்கு சென்று 9 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்தார். காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியை அரசியல் குருவாக மதித்த காமராசர் 1953ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ராஜாஜியால் கொண்டுவரப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000 பள்ளிகளை திறந்ததோடு பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்விக்கு அடித்தளமிட்டார். இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராசர் ஆட்சியில் 37% உயர்ந்தது. கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் தொழில்துறை, நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டங்கள் போன்றவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார் காமராசர். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். 1964ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு மரணமடைந்தவுடன் லால் பகதூர் சாஸ்திரியையும் அவரது மரணத்திற்கு பின் இந்திரா காந்தியையும் பிரதமராக்கி கிங் மேக்கராக விளங்கினார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு ஆற்றுவதிலேயே அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72வது வயதில் காலமானார். அவரது இறப்புக்கு பின்பு இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி காமராசரை கௌரவித்தது. சமூக தொண்டையே பெரிதாக கருதிய காமராசர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்தார். முதலமைச்சராக இருந்தபோதும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து வந்தார். சில கதர் வேஷ்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டும்தான் அவர் சேர்த்து வைத்த சொத்து. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.